உங்களை குறித்து தேவனுக்கு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் மேன்மையடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் கனமடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்படி நினைக்கிறதான தேவனை நீங்கள் கனப்படுகிறீர்களா? அப்படி நினைக்கிறதான தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்களா? அப்படி நினைக்கிறதான தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? மனம் திரும்பினதற்கு பிறகு ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரை இனி வாழ்வது நான் அல்ல, நீங்களே எனக்குள் வாழ வேண்டும். நீங்களே எனக்குள் வாழ வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா காரியங்களிலையும் நான் ஆண்டவருக்காகவே வாழ வேண்டும். நீங்கள் வேலைக்கு போனாலும் அந்த வேலையை கர்த்தருக்காகவே செய்ய வேண்டும். அந்த வேலை நீங்கள் உங்களுக்கு என்று சொல்லி நீங்கள் செய்யாதீர்கள். நீங்கள் படித்தால் கர்த்தருக்கு என்று சொல்லியே படியுங்கள். நீங்கள் ஒரு நபருக்கு உதவி செய்தால் கர்த்தருக்காகவே உதவி செய்யுங்கள். நீங்கள் ஒரு உறவுகளை மதித்தால் கர்த்தருக்காகவே மதியுங்கள். எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படும் போது தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார்.